வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்னை வாராகி அம்பாள் திருவடி மலர்பாதங்கள் போற்றி. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். தேவிகாபுரத்தில் அன்னை வாராகியானவள் தனி சன்னதி கொண்டு சிறப்பாக கோவில் கொண்டு அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றாள். தேவிகாபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகாவில் எழுந்து அருள் புரிகின்ற ஒரு தெய்வீகமான ஆலயம். வெண்ணிற்று அபிஷேக பெரியராக சிவபெருமான் எழுந்து அருள் புரிகின்ற தெய்வீகமான ஆலயம். இங்கு பெரியநாயகி அம்பாளுக்கு அக்னி பாகத்தில் அன்னை வாராகியானவள் தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டிய ஆலயத்தில் எப்படி அன்னை வாராகி எழுந்து அருள் புரிகிறாளோ அதே போன்று தேவிகாபுரத்திலும் எழுந்து அதே உருவத்தோடு சிறப்பாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றாள். அவளுடைய ஆலயத்தில் இன்றைய தினத்தில் அமாவாசை அடுத்து வருகின்ற பிரதமை முதல் நவமி வரை 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரி, அன்னை வாராகியினுடைய நவராத்திரி மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த நவராத்திரியில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இங்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு அபிஷேகம், சிறப்பான அலங்காரத்தோடு அன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோடு சிறப்பாக ஆட்சி செய்ய அருள் புரிய இருக்கின்றால். அது மட்டுமல்லாமல் அன்றைய தினத்தில் மாலை 7 மணி அளவில், நவராத்திரி தினத்தில் மாலை 7 மணி அளவில் அம்பாளுடைய போற்றி திருப்பதிகங்கள் திருப்பாடல்கள் அனைத்தையும் பாடி மீனாட்சி கலிவெண்பா, அம்பாளுடைய வாராகி மாலை போன்ற அற்புதமான பாடல்களை பாடி அம்பாளுடைய 108 நாமாவளியை சொல்லி சிறப்பாக அர்ச்சனை செய்ய இருக்கின்றது. அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. ஆஷாட நவராத்திரி, அன்னை வாராகியினுடைய நவராத்திரி. வாராகியினுடைய நவராத்திரியில் உபயம் செய்யக்கூடிய அன்பர்கள், விருப்பமுள்ள அன்பர்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளை தேர்வு செய்து கீழே இருக்கின்ற அந்த ஃபோன் நம்பருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் நீங்கள் ஒரு உபயதாரராக பங்கு பெறலாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அன்பு உள்ளங்கள் இந்த தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய நிதி காணிக்கையை திருக்காணிக்கை அளித்து ஆலய வளர்ச்சிக்கு நீங்கள் பங்கு பெறலாம். இறைவனுடைய அருளை பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஆலயம் தஞ்சாவூரில் இருக்கின்ற அதே தன்மையோடு, ராஜராஜ சோழனால் வணங்கப்பட்ட அதே தன்மையோடு இங்கு இருக்கின்றது. அனைத்து அன்பர்களும் அனைத்து பக்தர்களும் இந்த ஆஷாட நவராத்திரியில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அன்னை வாராகியினுடைய அருள் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சுகபோக வாழ்க்கையோடு சிறப்பாக வாழுமாறு அன்னை வாராகியை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.